காசா முகாமில் பசி கொடுமை தலைவிரித்தாடுகிறது. காசாவின் மைய பகுதியில் அமைந்துள்ள நுசரைத் முகாமில் ஒருவேளை உணவுக்காக மக்கள் முண்டியடித்து செல்லும் காட்சி கலங்க வைக்கிறது. மாமிச உணவு எதுவும் நாங்கள் கேட்கவில்லை, மாவும் ரொட்டியும் மட்டும் கிடைத்தால் போதும் என தெரிவிக்கும் பாலஸ்தீனியர்கள் பல சமயங்களில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பட்டினி கிடக்கும் அவலம் தொடர்ந்து வருகிறது. காசா போர் மிக தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மட்டும் காசாவில் 71 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 60,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 18 பேர் பசியால் பலியாகியுள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு அண்மையில் நியமிக்கப்பட்ட 4 நியமன எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹரிஷ் வரதன் ஸ்ரிங்லா, வரலாற்று ஆய்வாளர் மீனாட்சி ஜெயின், கேரளாவை சேர்ந்த சதானந்தன் மாஸ்டர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் உஜ்வல் நிகம் ஆகியோர் மாநிலங்களவை நியமன எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.